ஒரு உலகத் தலைவர் தனது மலத்தை சேகரிக்க ஒரு தனி சூட்கேஸ் பயன்படுத்துறாருன்னா நம்ப முடியுதா? கவனமா கேளுங்க, இது வெறும் வதந்தி இல்ல. ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு வந்தப்போ அவருக்கு போடப்பட்ட உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல இதுவும் ஒண்ணு. ஏன் இப்படி? அடுத்த 50 வினாடியில் முழு உண்மையும் பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் புதின் வெளிநாட்டு பயணம் போனா அவருடைய பாதுகாப்பு 5 அடுக்கு இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயம்தான் எல்லாரையும் உலுக்கிருச்சு. அவர் போகும் இடத்துல அவருடைய கழிவுகளை சேகரிக்கிறதுக்குன்னே பாதுகாப்பு படையில ஒரு ஆள் இருப்பாங்களாம். பூப் சூட்கேஸ்ல சீல் வச்சு நேரா ரஷ்யாவுக்கே அனுப்பிடுவாங்க. இதுக்கு காரணம் அவருடைய உடல்நிலை ரகசியம் வெளியாயிடக்கூடாதுன்னு தான். அவருடைய மலத்தை வச்சு எதிரிகள் எதுவும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இவ்ளோ பெரிய பாதுகாப்பு. உலகிலேயே யாரும் யோசிக்காத பாதுகாப்பு ஏற்பாடு இது. டெல்லியில் அவர் தங்கி இருந்தப்பவும் இதே டீம் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. நம்ப முடியல. அது மட்டும் இல்லாம புதினுக்கு 3க்கும் மேற்பட்ட டூப் ஆட்கள் இருக்காங்களாம். ரிஸ்க் அதிகமுள்ள இடங்களுக்கு ஒரிஜினல் புதினுக்கு பதிலா இந்த டூப்களை தான் அனுப்புவாங்களாம். யார் ஒரிஜினல்னு உக்ரைன் ராணுவத்துக்கே தெரியலையா? ஆடடா, அவருடைய அவுரஸ் செனட் கார் கூட சும்மா இல்ல. குண்டுகள், கையெறி குண்டுகள் எல்லாத்தையும் தாங்கக்கூடியது. பஞ்சரான சக்கரத்துல கூட பல கிலோமீட்டர் ஓடும். உணவு விஷமா இருக்கான்னு பார்க்க தனியா ஒரு சமையல் டீம் ரஷ்யால இருந்து வந்திருக்கு. ஒரு நாட்டின் தலைவர் தன் கழிவை சேகரிக்கும் பாதுகாப்பு ஏற்பாட்டை உலகிலேயே புதின் மட்டும்தான் பயன்படுத்துறார். ஒரு உலகத் தலைவரோட பாதுகாப்புக்காக இவ்ளோ நூதனமான ஏற்பாடுகள் தேவைப்படுதுன்னா அவர் மேல எத்தனை ஆபத்து இருக்குன்னு பாருங்க. நாளுக்கு நாள் இந்த செக்யூரிட்டி லேயர்ஸ் அதிகமாகிட்டேலாம் இருக்கு. இதுதான் உச்சக்கட்ட பாதுகாப்பு. உங்க ஊர் தலைவருக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு இருந்தா மக்கள் அதை ஏத்துக்குவாங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆச்சரியமான உண்மைகளை தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மலத்தை சேகரிக்கும் சூட்கேஸ் ரகசியம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?